நாமக்கல்லில் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக 2 மணி நேரம் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஆளும் கட்சியினரின் இந்த அராஜகத்தால் தேர்வுக்கு சென்ற பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எடப்பாடி அணி வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி இன்று ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதையொட்டி ராசிபுர பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பேருந்துகள் அனைத்தும் 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டன. இதனால் பேருந்துக்காக ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் வழக்கம் போல் காத்திருந்த பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள் என பொதுமக்கள் பலரும் பாதிக்கப்பட்டனர். எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் 2 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். ஆளுங்கட்சிக்காரங்க மீட்டிங் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்ட்டு கிட்டத்தட்ட நம்ம பிஞ்சு குழந்தைங்களை வெயில நிக்க வச்சு இடத்த மாத்தி விட்டு அல்லோலப்பட்டு இருக்கிறோம். நாங்க இது எல்லாம் நடக்குதுன்னே தெரியலங்க. ராசிபுரத்துல இந்த மாதிரி கிட்டத்தட்ட எக்ஸாம் நேரத்துல இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு நாங்க தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? குழந்தைங்களை ஏன் இந்த மாதிரி சித்திரவதை பண்றாங்கன்னு தெரியல. அதான் நம்ம ஆஞ்சநேயர் கோயில் மூலையில கிட்டத்தட்ட பயணிகள், வயசானவங்க, முதியோர்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் பாவம் அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க அலக்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மணி நேரமா இருக்கிறோம், பஸ் வரல. இது வந்து 8 மணிக்கு எப்பயுமே நார்மலா ஒரு பஸ் 1 மணி நேரம் ஆச்சு. எக்ஸாம் வேற இன்னைக்கு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. 1 ஹவரா நின்றுட்டு இருக்கோம், பஸ்ஸே வரமாட்டேங்குது. இங்க இருக்க எல்லாரும் சும்மா வண்டியா தான் போயிட்டு இருக்கு, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸும் வரமாட்டேங்குது, நாங்க 1 ஹவருக்கு மேல நின்றுட்டு இருக்கோம், பஸ் வரமாட்டேங்குது, யாரும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. முன்னதாக பழனிசாமி கலந்து கொண்ட பிரச்சாரம் நடுரோட்டில் நடைபெற்றதால் அவ்வழியே வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல வழியின்றி வேறு வழியே திரும்பிச் சென்றது. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யும் பகுதிகளில் எல்லாம் தொடர்ந்து இதுபோன்ற அராஜக செயல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் பலரும் வேதனை தெரிவித்துள்ளனர்.